கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே இந்த புதிய மாதத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய மாதத்தின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ரோமருக்கு எழுதின கடிதம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அருமையான வேத பகுதி ரோமருக்கு எழுதின கடிதத்துல இந்த 8ஆம் அதிகாரம் அநேக காரியங்களை இது வலியுறுத்தி என் ஆண்டவர் நடத்துகிற விதங்களையும் நோக்கங்களையும் தெளிவுபடுத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது. இப்பொழுதும் இந்த புதிய மாதத்தை நாம் துவக்கும் பொழுது இந்த புதிய மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய செயலாற்ற வேண்டிய காரியங்களை குறித்து யோசிக்கும் பொழுது கலக்கங்கள் அற்ற வாழ்வுக்கு நேராக நடத்துவதற்கு ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். அருமையான வார்த்தை. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்படி என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். He must have a journey with us. He is a Emmanuel. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்மோடு பயணிக்கும் பொழுது நாம் எதை எதிர்கொள்ள வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும். இந்த புதிய மாதத்தின் அடிச்சுவடுகளிலே தடம் பதித்து நான் வெற்றிகளை மேன்மைகளை காண வேண்டும் என்று எண்ணும் பொழுது என் ஆண்டவர் என் வாழ்க்கையில இருந்தால் அவர் என்ன செய்வார்? என் ஆண்டவர் என் வாழ்க்கையில இருந்தால், நம் வாழ்க்கையில இருந்தால் அவர் நமக்கு என்ன செய்வார்? பாருங்கள், புதிய மாதத்துல அடியெடுத்து வைக்கும் பொழுது is a God of protector. is a God of protector. நம்மை பாதுகாக்கிற கடவுள். அவர் யாக்கோபை பார்த்து சொல்லும் பொழுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்படி என்று சொன்னால் எந்த தீங்கும் எந்த இடரும் எந்த விதமான சூழல் வந்தாலும் கூட I am a God of protector. I will protect you. என் ஆண்டவர் தருகிற பாதுகாப்பின் எத்தனங்கள் வெற்றியாயது காணப்படும். இந்த புதிய மாதத்துல கடவுள் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாக்கும் கடவுளாக அவர் இருப்பார் என்பதில் மாற்றமில்லை. இரண்டாவதாக, இறைவன் யார் என்று சொன்னால் இஸ் a God of blessing. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை தெரிந்து கொண்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்ன பொழுது அவன் ஏற்றுக்கொண்ட பொழுது உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யார் ஆசீர்வதிப்பது? ஆசீர்வாதத்தின் பிறப்பிடமாகிய ஆண்டவர். ஆசீர்வாதத்தின் பிறப்பிடமாகிய ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவன் வழியாக பூமியின் வம்சங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த புதிய மாதத்துல என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இஸ் a God of blessing என்று சொல்லி அறிந்து கொண்டு நான் அடியெடுத்து வைப்பேன் என்று சொன்னால் மேன்மையான காரியங்களை காண முடியும். மூன்றாவதாக, இந்த புதிய மாதத்துல கடவுள் எனக்கு யார்? கடவுள் எனக்கு யார் என்கிற கேள்வியை முன்வைப்போம் என்று சொன்னால் இஸ் a God of eternity. அவர் நித்தியமான கடவுள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து போகிற கடவுள் அல்ல. அவர் நித்தியத்திற்கு நேராக நம்மை நடத்துகிற கடவுள். நித்தியத்திற்கு நேராக நடத்துகிற கடவுளை நான் ஏற்று செயல்படும் பொழுது இந்த புதிய மாதத்தின் நிலைப்பாடுகளில என் ஆண்டவருடைய அருள்வாளிக்கும் வரம் என்னிலே வர வேண்டும் என்று நான் காத்திருக்கும் பொழுது அவர் எனக்காக வந்த ஆண்டவர், எனக்கு வாழ்வளித்த ஆண்டவர், என் வாழ்வை வெற்றி சிறக்க செய்த ஆண்டவர், என்னை பாதுகாத்து என்னை ஆசீர்வதித்து என்னை நித்தியத்திற்கு நேராக நடத்துவார் என்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை. பாருங்கள், அழகான வார்த்தை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நாம் யார் பட்சத்தில் இருக்கிறோம்? இறைவன் எப்போதும் நம் பட்சத்தில் இருக்கிறார். நாம் கடவுளுடைய பட்சத்தில் இருந்தால் அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை நித்தியத்திற்கு நடத்துவார். இந்த புதிய வாதம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் கொண்டு செல்லத்தக்கதாக இறைவனோடு பயணிப்போம், இறை மேன்மைகளை காண்போம், கடவுள் நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் கரங்களில் கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம். சாமி, நீர் மகிமைப்பட எங்களை எடுத்து பயன்படுத்தும். இந்த புதிய மாதத்துல கர்த்தாவே எத்தனையோ விதமான காரியங்களை மனதிலே கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம். இது தியானத்திலே பங்கேற்று அவர்கள் தியானிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை பிரசன்னம் அவர்களை ஆண்டு கொள்ளட்டும். சாமி, மென்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்.
தேவனின் பட்சத்துல இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவர் என்னை நித்தியத்துக்கு நேராக நடத்துகிறார் என்று சொல்லி உடைய கரங்களை கொடுத்து வாழ உதவிச்சு இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.